உலகில் தூரப்பார்வை குறைந்தவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் மிக அதிகரித்து வருவதாக WHO எனும் உலக சுகாதார நிறுவனம் அலர்ட் பண்ணியிருக்கிறது. குறிப்பாக சிறுவர்களின் மத்தியில் இந்த கிட்ட பார்வை அதிகரித்து வருகிறது. சிறுவர்களுக்கான நோய்களில் 3வது இடத்தில் இந்த கண் பார்வை குறைபாடு இருப்பதாக WHO குறிப்பிடுகிறது. இன்னும் 6 வருடங்களில் உலக சனத்தொகை 840 கோடியாகும் போது அதில் 340 கோடி பேர், அதாவது 41% தூரப்பார்வை அற்றவர்களாக இருப்பார்கள் என்கிறது WHO. தூரப்பார்வையை ஒரு நோயாக கருதாமல் கண்ணாடி அணிந்து மறைத்துக் கொண்டாலும் நாளடைவில் அதிகமான குருடர்களை அது உலகத்தில் உருவாக்கிவிடும் என கண் பார்வை தொடர்பான பிரிட்டிஷ் ஜேர்னல் சொல்கிறது. சிறுவர்கள் மத்தியில் இந்த தூரப்பார்வை குறைபாடு 1990க்கும் 2023க்கும் இடைப்பட்ட காலத்தில் 3 மடங்கால் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக கோவிட் காலப்பிரிவில் சிறு வயதிலேயே இந்த கோளாறு தொடங்கினால் அது படிப்படியாக வளர்ந்து வயதுக்கு வர முன்னரே குருடாகி விடுவார்கள் என்று ஆய்வு சொல்கிறது. மயோப்பியா எனப்படும் இந்த கிட்டப்பார்வை கோளாறு இப்போது ஹைமயோப்பியாவாக உச்சம் தொட்டிருக்கிறது. சிறுவர்களின் உலகம் எப்படி இந்தளவு அபாயகரமாக மாறியது? ஜெனடிக் எனும் பரம்பரை அழகு ஒரு காரணம். அடுத்த காரணம்தான் மலைக்க வைக்கிறது. படிப்பதில் அதிக நேரம் செலவிடுவதும் அதிகமாக வீட்டுக்குள்ளே அல்லது இண்டோரிலே முடங்கி கிடப்பதும் இதற்கு காரணம் என்கிறார்கள். வெளியே விளையாட வாய்ப்பளிக்காமல் வீட்டிலே முடக்கி வைத்த சிறுவர்களின் கதிதான் இது என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். இந்த அவகாசங்களில் எல்லாம் சிறுவர்கள் தமது நேரத்தை ஸ்கிரீனிலேயே கழிக்கிறார்கள் என ஆய்வு சொல்லி இருக்கிறது. உள்ளே முடங்கி கிடப்பதால் பார்வைக்கு கிடைக்க வேண்டிய அளவிலான வெளிச்சம் கிடைப்பதில்லை. பார்வைக்கு தேவையான வெளியில் கிடைக்கும் சூரிய வெளிச்சத்தை விட மங்கலான இண்டோர் வெளிச்சத்தில் கண்ணை கசக்கி பிழிவது கண்ணின் ஆரோக்கியத்தை பாதிப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். சூரிய ஒளி விழித்திரையில் படும்போது டோபமைன் எனும் திரவம் கண்ணுக்குள் சுரக்கிறது. இந்த டோபமைன் கண்ணில் ஏற்படும் மயோப்பியா எனும் கிட்டப்பார்வை கோளாறை தடுக்கிறது. சூரிய வெளிச்சத்தால் கிடைக்கும் விட்டமின் டியும் இதற்கு ஒரு மருந்தாகும். இண்டோரிலேயே முடங்கி கிடந்து ஸ்கிரீனிலேயே காலத்தை கழிப்பவர்களுக்கு இது கிடைப்பதில்லை. சிறுவர்களிடையே வளரும் இந்த மயோப்பியாவை கட்டுப்படுத்த பல நாடுகளும் நடவடிக்கைகளில் இறங்கி இருக்கின்றன. சிங்கப்பூர் தனது நாட்டு சிறுவர்கள் மத்தியில் ஏனைய நாடுகளை விட மயோப்பியா அதிகரித்திருப்பதை 2001ஆம் ஆண்டிலேயே ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்தது. இப்பொழுது அது பாடசாலை மாணவர்களிடையே வழமையாக மேற்கொள்ளப்படும் செக்கப்பினை அதிகரித்திருக்கிறது. சீனாவின் ஷங்காய் மாகாணத்தில் உள்ள பிரைமரி ஸ்கூல் ஒன்றில் ஆய்வு நடத்தியது. வழமையாக அங்குள்ள பிள்ளைகள் 2 மணித்தியாலங்கள் விளையாடுவார்கள். இவர்களில் ஒரு குரூப்பை தெரிவு செய்து அவர்களுக்கு 40 முதல் 80 நிமிடங்கள் மேலதிகமாக வெளியில் விளையாட நேரம் கொடுக்கப்பட்டது. 2 வருடங்களுக்கு பின்னர் சோதித்து பார்த்த பொழுது மேலதிகமாக வெளியில் விளையாடிய பிள்ளைகளின் தூரப்பார்வை அந்த குறுகிய காலத்தில் 11 முதல் 16% வரை அதிகரித்திருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து பிள்ளைகள் குறைந்தபட்சம் 2 மணி நேரமாவது வெளியில் இருக்க வேண்டும் என ஆராய்ச்சியாளர்கள் தீர்மானத்துக்கு வந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக 7 to 9 வயது சிறுவர்கள் வேர்ல்ட் எகனாமிக் ஃபோமும் தூரப்பார்வை கோளாறை எதிர்கொள்வதற்காக 2035 வரையான விஷனுடன் களத்தில் இறங்கி இருக்கிறது. தூரப்பார்வை குறைபாட்டால் வாழ்க்கை தரம் குறைவதையும் பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதையும் அது கவனத்தில் எடுத்திருக்கிறது. இதனால் உலகத்துக்கு வருடந்தோறும் $200 பில்லியன் பொருளாதார சுமை ஏற்படும் என வேர்ல்ட் எகனாமிக் ஃபோரம் மதிப்பிட்டிருக்கிறது. 2023 முடியும் போது உலகில் 3 1 சிறுவன் தூரப்பார்வை கோளாறுக்கு உட்பட்டிருந்தான். 2050 உலகில் 40% சிறுவர்கள் தூரப்பார்வை கோளாறுக்கு உட்பட்டிருக்கிறார்கள் என CNN ஆராய்ச்சி சொல்கிறது. இந்த எண்ணிக்கையில் உங்களது பிள்ளையும் அடங்குகிறார்கள். இப்பொழுதே நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீங்கள் வயதான காலத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களை பார்க்க முடியாது போகும். உலகம் இருட்டாகிவிடும். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? மாணவர்கள் பிசிக்கல் ஆக்டிவிட்டிகளில் செலவிடும் நேரத்தை அதிகரிக்க வேண்டும்.
தொலைக்காட்சி மற்றும் வீடியோக்களை பார்ப்பது, கம்ப்யூட்டர் கேம்களை விளையாடுவது மற்றும் மொபைலிலும் இன்டர்நெட்டிலும் உலாவுவது போன்ற செயல்களில் செலவிடும் நேரத்தை குறைக்க வேண்டும் என ஆராய்ச்சியாளர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுகிறார்கள். டியூஷனையும் ஹோம்வொர்க்கையும் கூட குறைக்க வேண்டும் என்கிறார்கள்.